எடுத்துக்கிறது. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. சாக்லேட் எடுத்துக்கோ. கோவிலுக்குலாம் போனியா? அதெல்லாம் காலையிலேயே. வேர் இஸ் அண்ணாத்த? இரு. ட்ரெஸ் எங்க மகாராஜாவா? இல்லை குறிஞ்சி. அப்பா செலெக்ஷன். இப்போ திரும்ப சாக்லேட் எடு. இன்னொன்று எடு. எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்க, உனக்கெல்லாம் ஒன்று எப்படி பத்தும்? இன்னொன்று எடு. விட்டுறதடா, விட்டானதாடிவா. தேங்க்யூ. தேங்க்யூவா? இன்னைக்கு எனக்கு என்ன விஷ் ஒன்றும் பண்ண மாட்டியா? ஹாப்பி ஹாப்பி தீபாவளியில் ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். இப்போ வேர்த்து கொட்டுற அளவுக்கு யார் என்ன பண்ணா? எங்கள் அண்ணாத்த ஸ்போர்ட்ஸ் மேன், அதான் இப்படி இருக்குது. என்னடா என்னாச்சு? ஏன்டா உனக்கு நெஞ்சு கடந்து இப்படி அடிச்சுக்குது? என்னாச்சு? நீயே கை வச்சு பாரு. மயங்குற அளவுக்கு அப்படி ஜானுக்கிட்ட என்னத்தை கண்டேன்னு சுபாக்கு தெரியல. பொம்பளை புள்ளைய பார்த்து மயக்கம் போட்டு போயிடா. மானம் போதுடா, எந்திரடா எருமை. நம்ம மேல ஒருத்தன் இவ்வளோ உயிரா இருக்கிற அளவுக்கு நாம என்னத்தை பண்ணிட்டோம்னு ஜானுக்கே புரியல. பட் 10th ஸ்டாண்டர்ட் கே ராமச்சந்திரன் ஆகிய எனக்கு அந்த கிறக்கத்துலேயும் எந்த குழப்பமும் இல்லை. ஒரடி ஸ்கேலில் கோடு போட்ட மாதிரி என் நினப்பெல்லாம் எப்பவும் போல ஜானு மேலே தான் இருந்தது. ஜானுவை கல்யாணம் பண்ணிட்டு அவன் பேர் என்ன தெரியுமா? ஜானகி ராமச்சந்திரன். ஜானு எது எப்படியோ ஆத்துல காத்துல சேர்த்துல நான் அது போக்குல போய்கிட்டு தான் இருந்தது. என்ன ராமச்சந்திரா, நாலுலேருந்து ஸ்கூல் லீவு. 2 மாதம் என்ன பார்க்காம எப்படி தான் இருக்க போறியோ தெரில. ஜானு சீக்கிரம் வாடி. என்ன சுபா, இன்னும் எத்தனை நாள் தான் வாடி போட்டுட்டே இருப்பேன்? உனக்கு இல்லாத மாதிரியா? அழகா அண்ணின்னு கூப்பிடு. அதெல்லாம் எனக்கு தெரியும். இப்போ வந்து சைக்கிள் எடு, சீக்கிரம் வந்து சேரு. சரி, நான் போயிட்டு வரேன்.
ஹாலிடேஸ். அவன் வரன்னு உனக்கு எப்படிடா தெரியும்? ஒரு வாரமாக எத்தனை கால் எத்தனை மெசேஜ் பண்ண தெரியுமா? ஒன்றுக்கு ரிப்ளை இல்லை. சரி வரலன்னா விட்டுருவோன்னு சொல்லி கடுப்பாய் விட்டேன். அப்புறம் இன்னைக்கு காலைல பார்த்தா ஒரு மெசேஜ் வர்றேன்னு. என்கிட்ட கூட சொல்லல. உன்கிட்ட சொல்லக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லடி. சிங்கப்பூர்லேருந்து இதுக்காக கிளம்பி வரணும், வந்தால் பார்த்துக்கலான்னு விட்டேன். இவன் என்னடா இன்னும் 10ஆம் கிளாஸ் பையன் மாதிரியே பண்ணிருக்கான். யூனிஃபார்ம் மட்டும்தான் இல்லை. கையை பிடிச்சிடுறேன். ஜானு வந்துட்டாடா. இந்தா எல்லாரோடையும் ஷேர் பண்ணு. ஓகே? யா சே தேங்க் யூ. ஏய் சுபா வந்திருக்கா, போய் பாரு. என்னடா சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தாயே இப்பயாவது வந்தியே, இதுவே போதும். வா. வந்துட்டேன், போதுமா? எப்படி இருக்க? நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். எவ்வளவு மாசம் ஆச்சு இப்போ? 7 மாசம். இது 2வது. இத்தனை பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. எல்லாம் நீயா? எல்லாரும் அட நீ வேற, நான் கூட நினைக்கவே இல்லை. எல்லாம் மண்டே ஆட்டிட்டு டேக்கா கொடுத்துருவாங்கன்னு நினைச்சேன். நல்ல வேலை எக்ஸ்ட்ரா சாப்பாடுலாம் சொல்லி வச்சேன். 50 பேர் ஆஜராயிட்டாங்க. இவன் வந்ததுல இருந்து எத்தனை ஐஸ்கிரீம் அடிக்கிட்டான் தெரியுமா? நீ ஏன் அவனை கேள எத்தனை ஐஸ்கிரீம். நீ வருவே நான் நினைக்கவே இல்லடி. ஏண்டா சின்ன குழந்தைங்க மாதிரி பலூன் வச்சு விளையாடிட்டு இருக்க? வா இப்போ வாடா. நீ போடா, ஜானு வந்திருக்கா. வாடா. வா. வயசாயிடுச்சுடா, ஸ்கூல்ல அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்க. போடா காட்டுக்க நைட்டு. போடா. போன சம்மருக்கு நாங்கள் சிங்கப்பூர் வந்திருந்தோம். நான் அவர் என் பையன்லாம். நீ அங்கே தான் இருக்கேன்னு தெரிஞ்சா அப்பவே வந்து பார்த்துருப்பேன். உன் பொண்ணு போட்டோ இருக்கா? எங்கடா? நான் கூப்பிட போன அடிக்கிறான், நீ எப்படி கூப்பிடு? என்னடா நீ? என்ன? இல்ல, ராம் வந்திருக்கான். அங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான்.
ஜானு காலையில ஐஸ் ஒன்று எதுவும் சொல்லாம போயிட்டு நல்லா இருக்கு. குட் மார்னிங். ஆசை தம்பி, அன்பு செல்வன், அனுராதா, அரவிந்தன், அருண்குமார், பவானி, பாலமுருகன், தேவநாதன், ஜானகி தேவி, ஜெயகணேஷ், கருப்பசாமி, முரளி, நந்தினி, பிரியதர்ஷினி, ராஜ்மோகன், ராஜேஷ் கண்ணா, சதீஷ், செல்வம், ஷியாம் சுந்தர், சௌமியா, சுபாஷினி, உதயசங்கர். கே ராமச்சந்திரன் பேர் வரவே இல்லையே. இந்த ரிஜிஸ்டர்ல அவன் பேர் இல்லப்பா. மேபி வேற டிபார்ட்மெண்ட்டா இருக்கும். நீ இன்டர்வியூல செக் பண்ணிக்கோ. இங்கேயும் வரலையே, அங்கதான் இருப்பான்னு நினைச்சோம். ராமச்சந்திரன் அவன் ஏற்கனவே டிசி வாங்கிட்டானப்பா. உங்களுக்கு தெரியாதா? எதுக்குடா டிசி வாங்கியிருப்பான்? டேய் அண்ணன் ஒன்றுங்கிறல்ல, உனக்கு ஒன்றும் தெரியாதா? டேய் சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுடா. இன்னைக்கு காலையில தான் நான் கும்பகோணத்துலேருந்தே வந்தேன். எதுக்கு சொல்லாம கொள்ளாம ஒன்றும் புரியலையே. ஏய் ஒன்றும் இல்லை, அந்த வீட்டுக்கே பார்த்துடலாம், என்னன்னு தெரிஞ்சிடும்ண்ணே. வீட்டில் என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? ராம் எது? கிருஷ்ணமூர்த்தி அங்கிள் வீட்டில் யாரும் இல்லையா? கிருஷ்ணமூர்த்தியா? அதை ஏப்பா கேட்குற? என்னத்த சொல்றது? அவங்க அப்பாவுக்கு ஏற்கனவே ஏதோ கடன் பிரச்சனை போல், திருப்பி தர முடியாததுனால வீடை விற்க வேண்டியதான் போச்சான். அவங்க தாத்தா கட்டின வீடான், அதான் வெளியே தெரிய வேணான்னு நைட்டோட நைட்டாக வீட்டை காலி பண்ணிட்டு மெட்ராஸ் போயிட்டாங்களாம். வேறு யாருக்கும் எதுவும் தெரில. பாவம் அவனுக்கும் அவங்க அம்மாவுக்குமே வீட்டை காலி பண்ணுறது அன்றைக்கி நைட்டு தான் தெரியுமா. ஏதும் கூறா
ராம் தெரியுதா ஜானு? எப்படி இருக்க ராம்? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நம்பவே முடியலல்ல இப்படி நம்ம மீட் பண்ணுவோன்னு. 20 வருஷம் ஆச்சு. ஆக்சுவலி 22 வருஷம். அடையாளமே தெரியல. நானும் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது மீச கூட இல்லை. என்ன பண்ற ராம்? ட்ராவல் ஃபோட்டோகிராஃபர். எனக்கு ஒண்ணு இல்ல. சும்மா இரு. ஏண்டி 5 நிமிஷம் பிள்ளைய உன்கிட்ட விட்டு போனா இப்படி பண்ணிட்ட? வேற ஏதாவது காரு நீ தண்ணிய குடி. குடிக்கிறேன். ஓகே தானே? எத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கா இப்படி